எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குகிறது. நாளை அமெரிக்கா செல்கிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து சென்னை நகருக்கு கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இபிஎஸ் நயினார் நாகேந்திரன் சேலத்தில் நாளை சந்திப்பு. அதிமுக இணைப்பு தொடர்பாக பேச வாய்ப்புள்ளதாக தகவல். பிரச்சாரத்தின் போது தாவேகாவினர் விதிமுறை மீறலில் ஈடுபட்டதாக புகார். தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. H1B விசாவிற்கு அமெரிக்கா கட்டணம் உயர்த்தியதால் எழுந்துள்ள பிரச்சனை நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை நாளை தொடங்குகிறது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நிறைவு பெறாமல் உள்ளது. ட்ரம்ப் விதித்த இறக்குமதி உள்ளிட்ட காரணங்களால் வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடர முடியாமல் போனது. இந்த சூழலில் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்கா செல்ல உள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இறக்குமதி, ஏற்றுமதி, வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்படுகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து சென்னைக்கு 265 மில்லியன் லிட்டர் கூடுதலாக குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆட்சியில் இந்த திட்டத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியில் அமைக்கப்பட்ட நீரேற்று நிலையத்தில் இருந்து சென்னை மாநகருக்கு கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதன் மூலம் சென்னை மாநகரில் ஆவடி உள்ளிட்ட புறநகர் பகுதி மக்கள் பயன்பெறுவர். இபிஎஸும் நயினார் நாகேந்திரனும் நாளை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சேலம் நெடுஞ்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக இணைப்பு கோரிக்கை இபிஎஸ்க்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் டெல்லி சென்றிருந்த இபிஎஸ்ஸிடம் அதிமுக இணைப்பு குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் இபிஎஸ் நயினார் நாகேந்திரன் நாளை மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தையின் போது அதிமுக இணைப்பு குறித்து பேசப்படும் என தெரிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 5 மணி அளவில் நாட்டு மக்களிடம் உரையாற்ற உள்ளார். இது குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. ஆனாலும் சில தகவல்கள் கசிந்துள்ளன. நாளை ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வர உள்ள நிலையில் அது குறித்து பிரதமர் மோடி பேச உள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் அமெரிக்கா விதித்துள்ள விசா கட்டண உயர்வு குறித்தும் பிரதமர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத்தில் நேற்று பேசிய பிரதமர் இந்தியா எந்த நாட்டையும் சாராமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் திமுக மீதும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். குறிப்பாக முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து விஜய் குற்றச்சாட்டுக்களை கூறினார். இதற்கு திமுகவினர் எதிர்வினையாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இது குறித்து அமைச்சர் டிஆர்பி ராஜாவிடம் கேட்டபோது இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என காட்டமாக தெரிவித்தார். ஒரு பைசா கூட செலவில்லாமல் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி இருப்பதாக சீமான் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மதம், ஜாதி, அரசியல், திரை கவர்ச்சி என்ற எந்த பின்புலமும் தனக்கு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். யாரிடமும் ஆதரவு கோராமல் மக்கள் சக்தியாகவும் 3வது பெரிய கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி உருவாகி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு போராளிக்கு குடும்ப உறவை விட கொள்கை உறவே மேலானது என்றும் அதனை முன்னிறுத்தியே லட்சக்கணக்கான தொண்டர்களை நாம் தமிழர் கட்சி கொண்டுள்ளதாகவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விசா கட்டணத்தை 88 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தியிருப்பது இந்தியர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த பிரச்சனையை இந்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். விசா கட்டண உயர்வால் இரு நாட்டு நிறுவனங்களும் பாதிக்கப்படும் என்பதையும் அதில் உள்ள சிரமங்களையும் அமெரிக்க அரசு உணர்ந்து செயல்படும் என நம்புவதாக அவர் கூறியுள்ளார். விஜய் முதலில் தனது தேர்தல் பரீட்சையை எழுதட்டும், அதன் பின்னர் பார்க்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். திமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இடையேதான் வரும் தேர்தலில் போட்டி என நடிகர் விஜய் பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஆர்.பி. உதயகுமார்,
விஜய் தற்போது படித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் தேர்வு எழுத வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நாகை திருவாரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது விதிமுறைகள் மீறப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாகை மாவட்ட செயலாளர் சுகுமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை காட்டிலும் அவர் பேனர்களை அதிகமாக வைத்ததாக புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.